என் பேர் சிவகாமி. நான் பேராலிம்பிக் சர்வதேச விளையாட்டு வீராங்கனை. ஷார்ட் புட் டிஸ்கஸ்ல தொடர்ந்து 2012 இருந்து 26 வரைக்குமே சாம்பியன்ஷிப் கோல்டு மெடலிஸ்ட் நான் தான். மொத்தம் மாவட்டத்துல இருந்து சர்வதேச அளவு வரைக்குமே 120 மெடல்ஸ் நான் வந்து வின் பண்ணி இருக்கிறேன். எங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா நானும் பிளைண்டு, என்னுடைய அக்கா 2 பேருக்கும் பார்வை இல்லை. நான் வந்து பிடி பீரியடுக்காகவே நான் ஸ்கூலுக்கு போவேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வரணும்னு ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. பக்கத்துல ஒரு காலி இடத்துலதான் நான் வந்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். 2018 இருந்தே வந்து தொடர்ந்து வந்து மனு கொடுத்துட்டே இருந்தேன். எப்படியாவது வந்து நமக்கு ஒரு வேலை கிடைச்சிடாதா, ஏஜும் ஆயிட்டே இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கட்டத்துல ரொம்ப நான் சோர்ந்து போயிட்டேன். இவ்வளவு நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணி கூட நமக்கு ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொல்லிட்டு எப்ப வந்து உதயநிதி சார் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு வந்து நிறைய ஊக்கத்தொகை வந்து வேலை வாய்ப்பு எல்லாம் வழங்கினாங்க. நானும் தலைமைச் செயலகத்துல போய் நேரடியா பார்த்தேன், என்னுடைய கோரிக்கை எல்லாம் சொன்னேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எஸ்டிஏடில பேராலிம்பிக் கோச்சா அந்த கோட்டு போடுறப்ப இருந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்து கண்ணு தெரியாம இன்னைக்கு இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணி இன்னைக்கு எனக்கு ஒரு பயிற்சியாளரா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடைக்கு போகணும்னா கூட நான் வந்து ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு போவேன். கண்ணு தெரியாதா அப்படின்னு கேக்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். இப்ப வந்து நான் வெளியில போகும்போது என்னோட ஸ்டிக்கு அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, நான் வின் பண்ண மெடல்ஸ், நான் சாதிச்சது இதுதான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.